മഹാനുഭാവന്മാരാன അനേകം രാജാക്കന്മാർ இருக்க அவளைയൊന്നും கல்யாணம் பண்ணிக்காக்கி ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டாய்? எனக்கு சம்பந்திகளா இருக்கிறவாளோ அவளுக்கு பலமும் இல்லை, அவளோட கதையே கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறவா தான் என்னோட சம்பந்திகளா இருக்கா. என்னை எதிர்க்கிறவாளோ அவளும் வீர தீர சூரன்மாரா இருக்கா. இப்படி ஊரை பகைச்சுண்டு நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். என்னை வந்து வரிச்சோட்டே ருக்மிணி, நீ ரிக்ரெட் பண்றியோ சொல்லி கேட்குறான் பகவான். வைராக்கியத்தோட தபசு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற யோகிகளும் முனிகளும் தான் பகவானை நாடி வருவா. நிறைய சொத்து சம்பத்துள்ளவாளும் பகவான் பின்னாடியே வரமாட்டா. பகவான் இருக்கான்னு சொல்லியே நம்ப மாட்டா. சொத்து சம்பத்திலேயே ரமிச்சுட்டு இருப்பா. அதுதான் பகவானும் சொல்லுறான், அவ எனக்கும் ஒன்றும் இல்லை, என் பின்னாடி வரவாளுக்கும் ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கிற ஒரு கும்பலாக்கும் நாங்கள் சொல்லி ருக்மிணி தேவி கிட்ட சொல்றான் பகவான். இனியோது இந்த லோகத்திலேயோ இல்லை பரலோகத்திலேயோ நீ சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். அது உனக்கு சாதிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஆறு ஒன்று அப்படி வச்சுப்பாளோ அவாவோட நீ போய்க்கணும், அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி பகவான் சொல்லறான். நான் ஆத்மாராமன் ஆகிறேன், ஸ்திரீகளில் ரமிக்க மாட்டேன், என்னோட ஆனந்தத்திலேயே ஸ்வரூபானந்தத்திலேயே ரமிச்சுட்டு இருக்க கூடினவனாக்கு. அப்படி இருக்கிற என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டே, அப்படி இருக்கிற ஒரு தபஸ்வி மாதிரி இருக்கிற என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன சுகம்தான் கிடைக்கும்? தத்தர்ப்பக்ன உபாரமத. கொஞ்சம் நெஞ்சம் பகவான் நம்மளையும் ஆட்கொண்டு விட்டான். நம்மளையும் பகவானுக்கு பிடிக்கும்னு சொல்லி மனசுல ஒரு இங்கிதம் இருந்தது, ஒரு என்ன சொல்லுவோம் நினைப்பு இருந்தது, அதுவும் ஒடுங்கி போயிடுதா. சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமன தம் நமாமி ஹரிம் பரம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமः. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. அப்போ நேற்றுக்கு கர்ஹிச்சித்தை சொல்கிற இந்த அத்தியாயம் ஆரம்பித்தோம். 60வது அத்தியாயம். அதில் பகவான் ருக்மிணி தேவி கிட்ட பிரணய கலகம் பண்ணக்கூடியதான அழகான சந்தர்ப்பம் இது. அவளோடு ஏகாந்தமாக இருக்கிற சமயத்தில் அவள் தமிழில் பேசிக்கிறதான சம்வாதத்தை அழகாக ஒரு அத்தியாயத்தில் தந்திருக்கார் சுகபிரம்ம ரிஷி. ஒரு சமயம் பகவான் ஒய்யாரமாக ருக்மிணி தேவியோட பவனத்தில் சைச்சுன்னு இருக்கிற சமயத்தில் ருக்மிணி தேவி முன்னாடி வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறா. அப்படியே வீசிண்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. சேட்டிமாரெல்லாம் வெளியில் போயிடுறா. அப்படி தனிமேல் இருக்கிற சமயத்தில் ருக்மிணி தேவியோட அழக பகவான் ரசிக்கிறான். ருக்மிணி தேவி உயர்ந்ததான ஒரு பட்டுப்புடவை உடுத்தின்னு இருக்கா. அநேகம் ஆபூஷணங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கா. நெற்றி நிறைய குங்குமம் அப்பின்னு இருக்கா. சுகந்த திரவியங்கள் எல்லாம் மேலே தேய்ச்சின்னு இருக்கா. நிறைய புஷ்பங்கள் எல்லாம் சூடின்னு இருக்கா. அப்படியே சர்வாலங்கார பூஷிதையா சாக்ஷாத் ஸ்ரீதேவியான அந்த ருக்மிணி தேவி பகவானுக்கு கைங்கரியம் பண்ண பகவான் ஒய்யாரமாக படுத்துட்டு ருக்மிணி தேவியை பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ருக்மிணியை பார்த்த உடனே பகவானுக்கு ருக்மிணி கிட்டக்க பிரணய கலகம் பண்ணணும், ருக்மிணியை சீண்டி பார்க்கணும்னு சொல்லி தோன்றிட்டான் கிருஷ்ணனுக்கு. அதனால பகவான் ருக்மிணி தேவிகிட்டக்க சில பேசக்கூடாததான காரியங்கள் எல்லாம் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். 9வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச ராஜபுத்ரீப்சிதா பூபைர் லோகபால விபூதிபிஹ மகானுபாவை ஸ்ரீமத்பிர் रूपौदार्य बलोर्जितैः राजपुत्रीप्सिता भूपैः
லோகபால விபூதிபிஹ ராஜபுத்ரி ஹே ராஜ்ஞி சொல்லி பகவான் அப்படியே சம்போதனை பண்ணறான் ருக்மிணி தேவிய. ஹே ராணி சொல்லி கூப்பிடுறான். சாதாரண ஹே பிரியே ருக்மிணி சொல்லி ஸ்னேகமாக கூப்பிடுவான். இப்போ ருக்மிணி தேவி சர்வாலங்கார பூஷிதையா பகவான் முன்னாடி அப்படி நிற்கிறத பார்த்த உடனே பகவானுக்கு ராஜபுத்ரி சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லி தோணித்தான். இவ்வளோ ராஜாத்தியா இருக்காளே தேவி, அதனால ஹே ராஜபுத்ரி, இந்திராதி லோக பாலன்மார மாதிரி ஐஸ்வர்யமும் தேககாந்தியும் உள்ளவா அநேகம் பேர் இருக்காளே. யௌவனம், ஔதாரியம், தேகபலம் முதலான குணங்கள் எல்லாம் திகஞ்சிருக்கிற மகானுபாவன்மாரான அநேகம் ராஜாக்கன்மார் இருக்க அவளை ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்காக்கி ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணிண்டாய் சொல்லி கிருஷ்ணன் கேட்குறேன். இது ஒன்றுமே எனக்கு இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லாத என்னை ஏன் கல்யாணம் பண்ணிண்டாய் சொல்லி பகவான் கேட்குறானா. ருக்மிணி தேவி இப்படி பார்க்குறா, இது என்ன பகவான் இப்படி பேசுகிறார், ஆச்சரியத்தோட பார்க்குறா. ஒரு ஷாக் ருக்மிணி தேவிக்கு. இப்படி பகவான் இதுவரை ருக்மிணி கிட்டக்க பேசினதே இல்லை. அதனால இப்படி முழிச்சு பார்க்குறா. தான் பிராப்தான் அர்த்தினோ ஹித்வா சைத்யாதீன் ஸ்மரதுர்மதான் दत्ता भ्रात्रा स्वपित्रा च कस्मान्नो ववृषे समान तान् प्राप्तान् अर्थिनो हित्वा स्मरदुर्मदा. हे रुक्मिणी, ராணிகளுக்கெல்லாம் ராணியா இருக்கிற உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய ராஜாக்கன்மார்லாம் அன்னைக்கு வந்திருந்தாளே. அந்த சுயம்பரத்துல உன்னோட கிரகத்திலே வந்திருந்தாளே. அவளெல்லாம் மதன வியாபாரதி விஷயங்கள்ல அந்த விதமான சுகங்கள் எல்லாம் ரொம்ப இஷ்டப்படக்கூடியவாளவோ அந்த ராஜாக்கன்மாரெல்லாம். அதுல அதிகமான ஆசக்தி உண்டு அவளுக்கு. அவளுக்கு இந்த காமத்துல ரொம்ப ஆசக்தி உண்டு. ஒரு பெண்மணியை கிடைச்சா அவளை அழகா வச்சுப்பா அவள்லாம். அது மாத்திரமல்ல, உன்னோட சகோதரன், உன்னோட அப்பா எல்லாருமே உன்னை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நிச்சயம் பண்ணியிருந்தாளே. அப்படியெல்லாம் நிச்சயம் பண்ணி இருக்கிற சமயத்தில் அவளை எல்லாம் விட்டுட்டு உனக்கு சதிர்ஷனே அல்லாத என்னை ஏன் கல்யாணம் பண்ணியிருந்த? உனக்கும் எனக்கும் அஜகஜாந்தரம் வித்தியாசம் இல்லையா? நீ எவ்வளோ அழகாக இருக்காய், தங்க ரேக்குக்கு இருக்காய். நானும் கண்ணங்கரையல்னு இருக்கேன். அழகான கண்கள், பேடை மானோட கண்கள் மாதிரி இருக்கு உன்னோட கண்கள். என்னோட கண்கள் நன்னாவே இல்லை. இப்படி ஓர கண்ணால தான் எப்பவுமே பார்ப்பேன். நீ ஆனால் நேராக பார்க்குறாய். எவ்வளோ அழகா இருக்காய், ரொம்ப அழகா இருக்காய். எனக்கு அழகே இல்லை. இப்படி அஜகஜாந்தரம் வித்தியாசம். உன்னோட ராஜ குடும்பம்ன்றது ரொம்ப உயர்ந்ததான குடும்பம். விதர்ப தேசத்துக்கு அரசியா இருந்தாய் நீ. நாங்களோ எது குலத்தில் இருக்கக்கூடிய வாழ்வோ, எங்களுக்கு தலையில கிரீடம் கூட வச்சுக்க முடியாது. சத்திர சாமராதி உபச்சாரங்கள் ஒன்றும் எங்களுக்கு இல்லை. எங்களோட சமகாலத்தில் இருக்கிற எங்களோட சம அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ராஜாக்கன்மாரில் எங்களை மதிக்கிறதே இல்லை. யாதவன் இகழ்ந்தவனாக்கும் தாழ்ந்தவனாக்கும் சொல்லித்தான் எங்களெல்லாம் பார்க்குறான். எங்களெல்லாம் ஒரு ராஜாவாகவே அவளுன்னு காணறதில்லை. அப்படி இருக்க என்னோட குலத்தில் என்னை ஏன் கல்யாணம் பண்ணிண்டாய் ருக்மிணி சொல்லி பகவான் கேட்குறான். என்னை ஏன் பந்துத்துவனை நீ ஸ்வீகரிச்சாய்? ராஜாதி ராஜாக்கன்மாரெல்லாம் அங்கே இருக்க என்னை ஏன் ஸ்வீகரிச்சுண்டாய் சொல்லி பகவான் கேட்குறான். ஐஸ்வர்யம் முதலான குணம் அதிகம் இல்லாத என்ன மாதிரி இருக்கிற எதுகுலத்தில் பிறந்த ராஜகுமாரன்மாரையெல்லாம் சேதி முதலான ராஜாக்கன்மாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு சமானமானவன் சொல்லி என்ன கணிக்கவே மாட்டா. அப்படி யாராலையும் பகுமானிக்கப்படாத என்ன கல்யாணம் பண்ணிட்டே ருக்மிணி சொல்லி கிருஷ்ணன் சொல்லுறான். ராஜபியோ பிப்யத சுப்ரு சமுத்திரம் சரணம் கதான் பலவத்பிஸ்கிருதத்வேஷான் பிராயஸ்த்யக்த நிருபாசனான். ராஜபியோ பிப்யத சுப்ரு சுப்ரு ஹே சுந்தரி ஹே ருக்மிணி. प्रायः राजभ्यः बिभ्यतः समुद्रम शरणं गतान्. நான் எங்களுக்கு பூர்வீகமான ஸ்தலம் நது மதுரா பட்டணமாக்கும், மதுராபுரியாக்கும். அங்கே தான் நாங்கள் காலங்காலமாக வசிச்சுட்டு இருந்தோம். அங்கே வேற ராஜாக்கன்மாரெல்லாம் எங்களை உபதிரவிக்கிறா, ஆக்கிரமிக்கிறா சொல்லின்னு நாங்கள் என்ன பண்ணினோம். நான் என்ன பண்ணினேன்,
ஜராசந்தன் முதலானவாளெல்லாம் பயந்துண்டு சமுத்திரம் சரணம் கதா, இருக்கிற இடத்துலையே கரெக்டாக இருக்க தெரியல, எனக்கு என்னோட இடத்த எனக்கு காப்பாற்றிக்க முடியலை, அவளை கண்டு பயந்து நடுங்கிண்டு சமுத்திரத்துக்கு போயிட்டேன். நான் சமுத்திரத்தோட மத்தியில் போய் ஒரு புறத்தை அமைச்சுண்டு அங்கே இருந்துட்டுருக்கேன். ஏன்னா சத்ருக்கள் எல்லாம் பயந்துண்டு அங்கே போய் உட்காந்துட்டுருக்கேன். கிருஷ்ணன் சும்மா சொல்கிறதாக்கும், யாரையும் பயமில்லை கிருஷ்ணனுக்கு, ஆனால் ருக்மிணி தேவியை இழக்கணுமே, அதுக்காக சொல்கிறான். சமுத்திரத்தோட மத்தியில் போய் அப்படியே ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கேன். பலவத்பிஹி கிருதத்வேஷா பிராயஸ்த்யக்த நிருபாயாசனா, பலிஷ்டன்மாரான அவளோட வைரத்தையும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். எல்லா ராஜாக்கன்மாரும் எனக்கு எதிரிகளாக்கும். எனக்கு சம்பந்திகளாக இருக்கிறவாளோ அவளுக்கு பலமும் இல்லை. தர்மபுத்திரன் அர்ஜுனன் முதலானவாளுக்கு பலமே இல்லை, அவள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா, அவளோட கதையே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறவா தான் என்னோட சம்பந்திகளாக இருக்கா. என்னை எதிர்க்கிறவாளோ அவளும் வீரதீர சூரன்மாராக இருக்கா. ஜராசந்தன் எப்பேற்பட்ட வீரன், சேதுராஜனான சிசுபாலன் எப்பேற்பட்ட வீரன், தந்தவக்திரன் எப்பேற்பட்ட வீரன், இவாள்லாம் ரொம்ப பலிஷ்டன்மாராக இருக்கா. அவள்லாம் எனக்கு சத்ருக்களாக இருக்கா. இப்படி ஊரை பகைச்சுண்டு நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். என்னை வரிச்சு விட்டியே ருக்மிணி, இவாள் ஒன்றும் வரிக்காக என்னை வரிச்சியே சொல்லி கிருஷ்ணன் சொல்லுறானா. நீ ரிக்ரெட் பண்ணுறியோ சொல்லி கேட்குறான் பகவான். அஸ்பஷ்டவர்த்மனாம் பும்சாம் லோக அலோகபதமீயுஷாம் ஆஸ்திதா பதவீம் சுப்ரூ பிராயசீதந்தியோஷிதः அஸ்பஷ்டவர்த்மனாம் பும்சாம் அலோகபதமீயுஷா, அஸ்பஷ்டவர்த்மனாம் ஸ்பஷ்டமல்லாத மார்க்கத்தில் நடக்கக்கூடியவாளாக்கும் நாங்கள். எங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு ஜீவித ரீதி இல்லை, அப்படியே கிடைக்கிறத வச்சுட்டு இருக்கக்கூடியவாளாக்கும் நாங்கள். எப்படி ஜீவிச்சுட்டு போகிறோம்னு சொல்கிறது எங்களுக்கே தெரியாது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான மார்க்கத்தை ஆசிரிச்சுட்டு ஜீவிக்கக்கூடியவாள் நாங்கள். அலோகமான காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம். லோகத்தில் இருக்கிறவா எல்லாருமே இப்படி தான் விரும்புவா. மாப்பிள்ளையாக வரப்போகிறவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும், எல்லாரும் இப்படி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணியமான வேலையில் இருக்கணும். கண்ணியமான வேலையில் இருந்து சம்பாதிச்சு அதை கூட்டி வச்சு வயசாங்காலத்தில் பார்த்துக்கணும். இதுதானே லோக ரீதி. ஆனால் நான் அப்படி ஒன்றும் அல்ல. ஒழுங்கான ஒரு வேலையே எனக்கு இல்லை. எங்கேருந்து தனம் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி உலகத்தில் எல்லாரும் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறது இல்லை. என்னோட கதிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி நம்ப முடியாதது. பாக்கி உள்ளவாள்லாம் இருக்கிற மாதிரி நம்மளும் சிஸ்டமேட்டிக்காக இருந்துட்டு போச்சுன்னா நமக்கு நம்பலாம். இது வேறு ஒருத்தனுக்கு அதில் ப்ராஃபிட் வந்திருக்குன்னா நமக்கும் வரும் சொல்லிட்டு அந்த வழியை நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை நம்பிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இதுவரை போகாததான ஒரு வழியில் புதுசாக ஒருத்தன் போகிறான்னா அவனுக்கு என்ன சம்பவிக்குங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா. அது மாதிரி பகவான் சொல்கிறான், நான் ஜீவிக்கிற ரீதியே அப்படியாக்கும். நான் போகிற மார்க்கத்தில் யாருமே இதுக்கு முன்னாடி போனதில்லை. நான் தான் முதல்ல போயிட்டு இருக்கேன். இது ஒரு அட்வென்ச்சர் எனக்கு. அப்போ என்ன நம்பின்னு இருக்கே ருக்மிணி, இந்த விதம் இருக்கிற புருஷன்மாரை ஆசிரியிக்க பாடில்லை சொல்லி நியாயம் சொல்லறதே பெரியவாள்லாம் சொல்கிறாளே. அப்படி இருக்கிற ஒரு புருஷன் அல்லவோ நான், என்னை ஆசிரியிச்சிருக்கியே. அப்படி ஆசிரியிக்கிற ஸ்திரீகள் கிளேஷிப்பா சொல்லி பெரியவாளெல்லாம் சொல்லறா. நீயும் கிளேஷிக்கிறியோ ஹே ருக்மிணி சொல்லி கிருஷ்ணன் கேட்குறான். நிஷ்கிஞ்சனா வயம் சஸ்வன் நிஷ்கிஞ்சன ஜனப்ரியா தஸ்மாத் பிராயேண நஹ்யாட்யா மாம் பஜந்தி சுமத்யமே நிஷ்கிஞ்சனா வயம் சஸ்வன் நிஷ்கிஞ்சன ஜனப்ரியா வயம் சஸ்வத நிஷ்கிஞ்சனா. ஹே சுந்தரி, ஹே ருக்மிணி, நாங்கள் கேவலம் தரித்திரன்மாராக்கும். எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு சொத்தும் ஒரு சம்பத்தும் ஒன்றும் இல்லை. எங்கள் கையில் ஒன்றும் இல்லாதவாளாக்கும் நாங்கள். அதே மாதிரி ஒன்றும் இல்லாத ஜனங்கள் தான் எங்களை பின்தொடர்ந்துட்டு வருவா. பகவானை பின்தொடர்ந்துட்டு ஒன்றுமே இல்லாத யோகிகளும் முனிமாரும் ரிஷிமாரும் அவ கையில் சம்பத்து சொத்து ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் தியஜிச்சுட்டு வரவா. வைராக்கியத்தோட தபசு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற யோகிகளும் முனிகளும் தான் பகவானை நாடி வருவா. நிறைய சொத்து சம்பத்துள்ளவாளும் பகவான் பின்னாடியே வரமாட்டா. பகவான் இருக்கான்னு சொல்லியே நம்ப மாட்டா. சொத்து சம்பத்திலேயே ரமிச்சுட்டு இருப்பா. அதுதான் பகவானும் சொல்லுறான், அவ எனக்கும் ஒன்றும் இல்லை, என் பின்னாடி வரவாளுக்கும் ஒன்றும் இல்லை.
அப்படி இருக்கிற ஒரு கும்பலாக்கும் நாங்கள் சொல்லி ருக்மிணி தேவி கிட்ட சொல்றான் பகவான். அப்படி இருக்கிற எங்களை ஆரோது வந்து ஸ்நேகிப்பாளோ, அப்படி இருக்கிற எங்களை மாதிரி புருஷால வந்து ஆரோது கல்யாணம் பண்ணிப்பாளோ சொல்லி ருக்மிணி தேவி கிட்ட சொல்றேன். சுந்தரியான உனக்கு தனம் இல்லாக்கி இருக்க முடியுமோ, ஜீவிக்க முடியுமோ? உன்னோட தைனந்தின காரியங்கள் பண்ணறதுக்கே நீ ராஜாத்தியா இருந்தவள் அல்லவா, ராஜகுமாரி அல்லவா? உனக்கு வேண்டதான ஆபூஷணங்கள் கூடி எனக்கு வாங்கி தர முடியாது தோணுறதே. நீ சுகமா இருக்கியா இங்க? எனக்காக நீ எல்லாம் திஜிச்சுட்டு சங்கடத்தோடு இருக்கியோ சொல்லி எல்லாம் பகவான் அப்படியே கேட்கறான். அதுதான் அதனோட எல்லாம் கூடமான அர்த்தம். உன்னோட காரிய நிர்வகணம் எல்லாம் பிரயாசமா பண்ணிட்டு இருக்கியோ, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கியோ, கஷ்டப்பட்டு எங்கூட ஜீவிச்சுட்டு இருக்கியோ, அதாக்குமோ நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா இதெல்லாம் சொல்லி பகவான் கேட்கறான். ருக்மிணி தேவிக்கு இதெல்லாம் கேட்கறது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுத்து. இப்படியும் பேசுவாள் ஆரோது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் பகவான்? யயோராத்மசமம் வித்தம் ஜன்மைஸ்வர்யாக்ருதிர்பவ தயோர்விவாஹோ மைத்ரீ ச நோத்தமாதமயோ க்வசித் யயோராத்மசமம் வித்தம் யயோஹோ ஆத்மசமம் வித்தம். ஏதொரு ஜனங்களுக்கு அந்யோன்யானுரூபமான வித்தம் இருக்கோ, தனம் இருக்கோ, ஜன்மத்தாலையும் ஐஸ்வர்யத்தாலையும் ரூபத்தாலையும் குணத்தாலையும் ஒரே மாதிரி இருக்காளோ அவா தமிழ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். விவாஹஷ்ட ததா மைத்ரி சமயோரேவ சோபதே. விவாகமோ மைத்ரியோ ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா கல்யாணமோ சம அந்தஸ்துடையவாள் தம்மில ஆச்சுன்னா தான் அது சோபிக்கும் சொல்லி ஒரு நியாயம் உண்டு. அதை பகவான் எடுத்து சொல்கிறான். அந்த நியாயீகரணம் வச்சு சொல்கிறான், நீ எப்பேற்பட்டவள், நான் எப்பேற்பட்டவன், நான் எவ்வளோதான். அப்போ நமக்கு தம்மில் அந்யோன்யம் என்ன சொல்லுவா, ஒரு சமானதையும் இல்லையே, அந்யோன்யம் சாதிருஷ்யமே இல்லையே நமக்கு. சௌந்தரியவும் உன்னோடத்தர எனக்கு இல்லை. பகவான் அப்படி சொல்லறான். ஆனால் ருக்மிணி தேவி இது கேட்கறத, பகவானோடத்திர சௌந்தரியம் எனக்கு இல்லையே, பகவானோடத்திர ஐஸ்வர்யம் எனக்கு இல்லையே சொல்லி தன்னை இன்ஃபீரியராக நினச்சிக்கிறார் ருக்மிணி தேவி. பகவானானா ருக்மிணியை க்ளோரிஃபை பண்ணுறார், ருக்மிணியை அப்படியே சுப்பீரியராக எழுத்தி உக்காத்துறார். ஆனால் ருக்மிணி தேவி கணிச்சுக்கிறது அப்படியே ஆப்போசிட். அப்போ அந்யோன்யம் சாதிருஷ்யம் உள்ள சௌந்தரியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, அது நிமித்தம் வரக்கூடியதான சோபையோ ஜாதக சர்ச்சையோ அതൊന്നും நமக்கு இல்லையே. அப்படி அதொன்னும் பார்க்காக்கி அதொன்னும் அனலைஸ் பண்ணாக்கி 2 பேர் கல்யாணம் பண்ணிண்டா பாவியில அவ 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவா. உத்தமன்மாருக்கும் அதமன்மாருக்கும் தமிழ்ல விவாகம் நடக்கவே கூடாது. நீங்களெல்லாம் உத்தம குலத்துல பிறந்தவா, நாங்கள்லாம் அதமன்மார் அல்லவோ சொல்லி பகவான் சொல்லறான். அப்போ இப்படி கல்யாணம் பண்ணிட்டா நல்லது வருமோ, சுகமா இருக்க முடியுமோ? முடியவே முடியாது சொல்லி கிருஷ்ணன் சொல்லறானா. வைதர்பே ததவிஜ்ஞாய த்வயா தீர்க்க சமீக்ஷயா விருதா வயம் குணைர்ஹீனா பிக்ஷுபிஷ்லாகிதா முதா. வைதர்பே ததவிஜ்ஞாய, வைதர்பி ஹே விதர்ப ராஜபுத்ரி, இதெல்லாம் தெரிஞ்சுண்டும் நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிண்டே? இவ்வளோ ஆலோசனை குறைவு ஏன் உனக்கு பாதிச்சது? இவ்வளோ ஆலோசனை பண்ண உனக்கு தோணலையே? மகத்தான குலத்திலையும் ஸ்தானத்திலையும் உத்பவிச்ச உனக்கு இவ்வளோ ஆலோசனை குறைவா சொல்லி பகவான் சொல்லறேன். ஹே விதர்ப ராஜகுமாரி, தீர்க்க ஆலோசனை இல்லாக்கி நீ மேலே சொன்னதான காரியங்களை ஒன்றும் கணிக்காக்கி அனலைஸ் பண்ணாக்கி என்னை வந்து கல்யாணம் பண்ணிண்டியே. இது ஒரு பெரிய தப்பா உனக்கு தோணலையா? இப்போ உனக்கு இந்த விதமான அபத்தம் பற்றினது சாதுக்களான நாரதாதி முனிமார், அவள்லாம் பிக்ஷுக்கள் அல்லவா, பிக்ஷாடனம் பண்ணித்தானே அவள் உபஜீவிக்கிற. அப்படி இருக்கிறவா குணஹீனன்மாரான எங்களை பற்றி ஸ்துதிச்சதை கேட்டுண்டு அதில் பரிபிரமிச்சுண்டு அதில் மயங்கிண்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிண்டியோ? அவள் வந்து நேரம் போக்குக்காக இப்படி எல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் சத்தியமாக கணிச்சுண்டியோ நீ சொல்லி கிருஷ்ணன் கேட்கறானா. அதாத்மனோனுரூபம் வை भजस्व क्षत्रियर्षभम् येन त्वमाशिषः सत्या इहामुत्रजलप्स्यसे. अधात्मनोनुरूपं वै भजस्व क्षत्रियर्षभम्.
ஆகட்டும், இவ்வளோ நேரம் பகவான் இதெல்லாம் சொன்னான் இல்லையா, அதுக்கப்புறம் பெரிய ஒரு குண்டு தூக்கி போடுறான் பகவான். உன்னோட மனோரந்தங்கள் ஒன்றுமே சாதிச்சு தரத்துக்கு எனக்கு கெல்ப்பில்லை. அது இத்தனை காலம் நீ என் கூட இருந்து உனக்கு புரிஞ்சு கொடுத்து இல்லையா. இனியோது இந்த லோகத்திலேயோ இல்லை பரலோகத்திலேயோ நீ சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அது உனக்கு சாதிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஆறு ஒன்று அப்படி வச்சுப்பாளோ அவா கூட நீ போய்க்கணும், அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி பகவான் சொல்லறான். உன்னை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு, உன்னோட சுகமாக இருக்கா இல்லையா, நீ ராஜகுமாரி அல்லவா, நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புறியோ அதெல்லாம் சாதிச்சு தரக்கூடிய யோக்கியனான சதிருஷனான ஒரு க்ஷத்ரிய சிரேஷ்டனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். தானாதி சத்கிரியங்களெல்லாம் நிமித்தம் சித்திக்கக்கூடியதான புண்ணியமெல்லாம் பரலோக சுக நிதானம் அல்லவோ. அதுக்கு தனம் வேணுமே, அதெல்லாம் பண்ணணும்னா தானம் ஹோமம் அந்த விதமான கிரியைகள் எல்லாம் பண்ணணும்னா நிறைய தனம் வேணும். ராஜ்ய பரணத்தில் ஆட்டியனாவும் இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சிரேஷ்டனான க்ஷத்ரியனை நீ ஸ்வீகரிச்சுக்கணும், சுகமாக இருக்கணும் சொல்லியெல்லாம் கிருஷ்ணன் சொல்லறான். இதெல்லாம் களி தமாஷாக்கும். ஆனால் அதெல்லாம் கேட்டு உடஞ்சு போயிடுறது ருக்மிணி தேவிக்கு. இப்படி யாரும் சொல்லுவாளானாலும் இதே சத்யபாமா கிட்டையாக்கு இதெல்லாம் சொன்னால் வச்சுக்கோங்க, கிருஷ்ணன் காலி. சத்யபாமா தேவிக்கு கரெக்டாக தெரியும் இதுக்கெல்லாம் எப்படி மறுபடி கொடுக்கணும்னு. ஆனால் ருக்மிணி தேவி ரொம்ப கோமளமான ஹிருதயம் உடையவளாக்கும், பாவமாக்கும் ருக்மிணி தேவி. அந்த ருக்மிணி தேவி கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுகிறான் கிருஷ்ணன். அவள் என்னாச்சு, ருக்மிணி தேவிக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சு விட்டா. அதுக்கு மேலே சொல்லறான், ஆறு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு லிஸ்ட் வேற போடுறான். என்ன சொல்லறான் பகவான், चैद्यशाल्वजरासन्ध दण्डवक्त्रादयो नृपाः मम द्विषन्ति वामोरु रुक्मी चापि तवाग्रजः चैद्यशाल्वजरासन्ध दण्डवक्त्रादयो नृपाः वामोरु. हे सुंदरी, உன்னை நான் ஏன் அப்போ அபகரிச்சுட்டு வந்தேன்? இவ்வளோ என்கிட்ட இஷ்டக்குறவு உண்டுன்னா நீங்கள் எதுக்கு அன்னைக்கு என்ன அபகரிச்சுட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லி ருக்மிணி தேவி கேட்டாலும் கேட்பா. கேட்கறதுக்குள்ள சக்தி ஒன்றும் ருக்மிணி தேவிக்கு இப்போ இல்லை. ஆனாலும் அவள் கேட்பா சொல்லி நினச்சிட்டு பகவான் இப்படி சொல்லறான். அன்னைக்கு உன்னை அபகரிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, சைத்திய ராஜான சிசுபாலன், ஜராசந்தன், ஷால்வன், தந்தவக்திரன் முதலான துரகங்காரிகளான அநேகம் ராஜாக்கன்மார் இருக்கா. அவளுக்கெல்லாம் தங்களை மாதிரி பெரியவா ஆறுண்டு நல்லா சொல்லி ஒரு அகங்காரம் உண்டு. உன்னோட சகோதரனான ருக்மியும் அந்த கோஷ்டியை சேர்ந்தவன் தான். அவளெல்லாம் என்ன துவேஷிக்கிறா. அப்படி இருக்கிற அவளோட மதத்தை ஹரிக்கணும், அவளோட மதத்தை அடக்கணும்னு சொல்லித்தான் ஒன்ன நான் அன்னைக்கு அபகரிச்சுட்டு வந்தேன். அல்லாக்கி ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அபகரிச்சுட்டு வந்தது ஒன்றும் அல்ல சொல்லி கூடமா சொல்லுறேன். அதுக்கு அர்த்தம் அதுதானே, அவளோட மதத்தை ஹரிக்கிறதுக்கு தான் ஒன்ன அபகரிச்சுட்டு வந்தேன்னு சொல்றான் பகவான். அதுக்கு அர்த்தம் என்னது, ருக்மிணி தேவியை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டது அல்ல சொல்லி அர்த்தம் அதுக்கு. அப்படி பேசுறான் பகவான், அந்த ஸ்டைலில் பேசுறான். அதெல்லாம் கேட்டதும் ருக்மிணி தேவிக்கு அப்படியே ரொம்ப சங்கடம் ஆயிடுத்து. தேஷாம் வீரியமதாந்தானாம் திருப்தானாம் ஸ்மயனுத்தயே ஆனீதாசி மயா भद्रे तेजोपहरदासता तेषां वीर्यमदान्थानां शक्ति निमित्तमुள்ள அகங்காரத்தால அந்தன்மாரா இருக்கிற திருப்தானாம் அவிவேகிகளா இருக்கக்கூடிய தேஷாம் அவள ஸ்மயனுத்தையே அவளோட அகங்காரத்தை நசிப்பிக்கணும் சொல்லிண்டு भद्रे हे सुशीले हे रुक्मिणी असतां तेजः अपहरता அசத்துக்களான அவளோட தேஜஸை அபகரிக்கணும் சொல்லிண்டு உன்னை நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். அவளோட மதத்தை அடக்கணும்னு சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லி பகவான் சொல்லறான். அந்த துரகங்காரிகள் அவளோட அகங்காரம் ரொம்ப உயர்ந்துட்டே போச்சு நாட்கள் தூரம். அது அவளுக்கும் நல்லதல்ல, அவளுக்கு சுற்றி வர இருக்கிறவாளுக்கும் நல்லதல்ல. அதனால அவள் ஒரு கொட்டு கொட்டணும்னு சொல்லி தான் உன்னை அபகரிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி பகவான் சொல்லறான். உதாசீனா வயம் நூனம் நஸ்த்ரியபத்யார்த்த காமுகா
आत्मलब्ध्या स्महे पूर्णा ज्योतिरक्रियाः उदासीना वयं नूनम् उदासीनाः. அநேக வித வைபவம் உங்களுக்கு உண்டு. அநேகம் ஸ்திரீகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டுருக்கு. இவ்வளோ பேரை பரிபாலிக்கிறதுக்கு உங்களுக்கு தன சமிருத்தி ஒன்றும் இல்லைன்னா எப்படி நடக்கும்? உங்களுக்கு எல்லாம் இருக்கே. இப்படியெல்லாம் இருந்துட்டும் ஏன் இப்படியெல்லாம் வீணாக பேசுகிறேன்னு சொல்லி ருக்மிணி கேட்டாலும் கேட்பா. கேட்கறதுக்குள்ள சக்தி இல்லை, ஆனாலும் பகவான் கேட்டு விடுவா சொல்லி நினச்சிட்டு பகவான் சொல்லறான், ஸ்திரீகளுக்கு ரொம்ப அசஹ்யமான பெரிய பெரிய தோஷங்கள் எல்லாம் என் கையில் இருக்குது. அந்த தத்துவம் என் கூட வாழ்ந்தப்படியே உனக்கு புரிஞ்சிருக்குமே. எப்படிப்பட்டதான நல்ல குணங்கள் ஒன்றும் எனக்கு இல்லை சொல்லி உனக்கு புரிஞ்சிருக்குமே. என் கூட வாழ்ந்தே எத்தனை காலம் நீ. அது கிரக தானியாதி வஸ்துக்கள்ல ஆகட்டும், ஸ்வதேக போஷணங்கள்ல ஆகட்டும், அசேஷவும் எனக்கு ஆசக்தியே இல்லை. நான் ஜிதேந்திரியனாக்கும், வைராகியாக்கும். எனக்கு ஸ்திரீகள் எல்லாம் எப்படி ஸ்நேகிச்சு கூட இருந்துக்கணும், அவள் கூட வசிக்கணும், அவளை எப்படி சந்தோஷப்படுத்திட்டு இருக்கணும்னு சொல்கிற அந்த இதுவும் எனக்கு இல்லை. அந்த விதமான ஆசைகளே எனக்கு இல்லை. நான் ஆத்மாராமனாகிறேன், ஸ்திரீகளில் ரமிக்க மாட்டேன். என்னோட ஆனந்தத்திலேயே ஸ்வரூபானந்தத்திலேயே ரமிச்சுட்டு இருக்கக்கூடியவனாக்கும். அப்படி இருக்கிற என்னை நீ கல்யாணம் பண்ணிட்டே, அப்படி இருக்கிற ஒரு தபஸ்வி மாதிரி இருக்கிற என்னை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன சுகம்தான் கிடைக்கும்? நிரதிசயமான ஆத்மானந்தத்தில் பரிபூர்ணனா இருக்கிற எனக்கு தேகத்தில் நான் கிரகாதிகளில் என்னோடு அகந்தை மமத்தை சொல்கிற பாவனையே இல்லையே. அப்படி இல்லாதவன் கிட்டக்க போய் இது என்னோடு காமுகன், இது என்னோடு காமினி சொல்கிற பாவமே எனக்கு இல்லையே, இது நான் சொல்கிற பாவமே எனக்கு இல்லையே. அப்படி இருக்கிற எங்கிட்டக்க ஸ்நேகம் காட்டிட்டுனா அந்த ஸ்நேகத்தை நான் உனக்கு பண்ணினாலும் அதில் எவ்வளோதான் சத்தியம் இருக்குது. அதனால் இப்படி இருக்கிற என் கூட இருந்தால் ஒரு காமினியான உனக்கு என்னதான் பிரயோஜனம் சொல்லி ருக்மிணி தேவி கிட்டக்க பகவான் சொல்லுறான். முடிஞ்சுதா? பகவான் இப்படி எல்லாம் ருக்மிணி தேவி கிட்டக்க இப்படி இழக்கின்னு இருந்தான். ருக்மிணி தேவியை சீண்டின்னு இருந்தான். இதுவும் சத்தியமாக சொன்னதல்ல பகவான். ருக்மிணி தேவி கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டுனா ருக்மிணி தேவியோட வாயை கலறி விட்டு ருக்மிணி தேவி என்ன ரிப்ளை தருவா சொல்லி பார்க்கறதுக்காக பகவான் இப்படியெல்லாம் சொன்னான். ஆத்ம நிந்த பண்ணிட்டான். அதெல்லாம் கேட்டுட்டு ருக்மிணி தேவிக்கு என்ன நிலை சொல்லி சுகபிரம்ம ரிஷி இந்த பக்கம் திரும்புறார். என்ன ஆகிறது? ஸ்ரீசுக உவாச்ச ஏதாவதுக்த்வா பகவான் ஆத்மானம் வல்லபாமிவ மன்யமானாம விஸ்லேஷாத் தத்தர்ப்பக்ன உபாரமத ஏதாவதுக்த்வா பகவான் அவிஸ்லேஷாத். பகவான் இந்த விதம் ருக்மிணி தேவி கிட்டக்க இப்படியெல்லாம் சொல்லற. இப்படி கேட்க முடியாததான கேட்டுன்னா ஹிருதயம் உடஞ்சு போகக்கூடியதான காரியங்கள் எல்லாம் ருக்மிணி தேவி கிட்டக்க சொன்னதுமே ருக்மிணி தேவிக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. என்னனால பகவான் இப்படி ருக்மிணி தேவி கிட்டக்க விளையாடினான்னு சொல்லி கேட்கறத பாக்கி உள்ள பத்னிமார் எல்லாருமே ரொம்ப கட்டிக்காரிகளா இருப்பா. சத்யபாமை முதலானவாள்லாம் அவள்லாம் பகவான் கிட்டக்க பேசுவா, கழிச்சு தமாஷோட எல்லாம் பேசுவா. ஆனால் ருக்மிணி தேவி ரொம்ப சாது சுவாவம் உடையவளாக்கும், ரொம்ப பாவமான மிருதுளமான சுபாவம் உடையவளாக்கும். பகவான் கிட்டக்க ஜோக்கு கூடி பேச மாட்டா ருக்மிணி தேவி. பகவானுக்கு அப்படி அதீனையா சேவை பண்ணிகிட்டே இருப்பா, கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பா. அப்படி இருக்கிற அந்த ருக்மிணி தேவி கிட்டக்க இப்படி கலித்தமாஷெல்லாம் பண்ணிட்டுனா ருக்மிணி தேவி எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணறா, ருக்மிணி தேவியோட முகத்துலேருந்து என்ன ஒரு ரிப்ளை கிடைக்கும்னு சொல்லி பகவான் ரசமாக அந்த ருக்மிணி தேவியோட அழகை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுண்டு அவள் கூட இப்படி பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டுண்டு தான் பகவான் இப்படி கழிச்சான். ஆனால் என்ன சம்பவிச்சது? ருக்மிணி தேவிக்கு அது முடியவே முடியலை. ரொம்ப மிருதுளமான சுபாவம் இருக்கிறதுனால பகவான் வாஸ்தவமாகவே இப்படி பேசுகிறான்னு சொல்லி நினச்சிட்டு விட்டா. அந்த ருக்மிணி தேவியோட கொஞ்சம் நெஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்ததா அதுவும் போயிடுத்து. தத்தர்ப்பக்ன உபாரமத, கொஞ்சம் நெஞ்சம் பகவான் நம்மளையும் ஆட்கொண்டு விட்டான். நம்மளையும் பகவானுக்கு பிடிக்கும்னு சொல்லி மனசில் ஒரு இங்கிதம் இருந்தது, ஒரு என்ன சொல்லுவாங்க நினைப்பு இருந்தது, அதுவும் ஒடுங்கி போயிடுதா. ருக்மிணி தேவி அப்படியே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி போயிட்டா. அப்போ என்ன சம்பவிக்கிறது? इति त्रिलोकेशपतेस्तदात्मनः प्रियस्य देव्यश्रुतपूर्वमप्रियम् आश्रुत्य भीता हृदि जातवेपथु चिन्तां दुरन्तां रुदती जगामः
इति त्रिलोकेशपतेस्तदात्मनः त्रिलोकेशपतेः மூணு லோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த பகவான், எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த பகவான் தனக்கு ரொம்ப பிரியப்பட்ட நபர் ருக்மிணி தேவிக்கு எல்லா விதத்திலையும் பகவானை தான் ரொம்ப பிடிக்கும். பகவானையே ஆசிரிச்சிருக்கக்கூடியவளாக்கும். இப்படியெல்லாம் இருந்துட்டும் அப்படி ரொம்ப பிரியத்தோடு இருக்கிற அந்த பகவான், இவ்வளோ பிரேமிக்கக்கூடிய அந்த பகவான் இப்போ திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறானே, இதுவரை இப்படி பேசினது இல்லையே, ஏன் இப்படி பேசினார் சொல்லி அப்படியே குழம்பி போய் நிற்கிறா. என்னனால பேசியிருப்பார் சொல்லி நினைக்கிறா. அப்படியே ஹிருதயத்தில் பயம் வந்து கொடுத்து, அவர் தனக்கு சதிருஷ்யம் அல்ல சொல்லிவிட்டார். முன்னாடி சொன்னார் இல்லையா அவர், அதாவது சாமியம் இருக்கிறவா தான் தமிழை கல்யாணம் பண்ணிக்க முடியும். உனக்கும் எனக்கும் அஜகஜாந்திரம் வித்தியாசம் இருக்குது, உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூடி ஒரு சாமியமும் இல்லை. அப்படி இருக்கிற நம்ம கல்யாணம் பண்ணிட்டு எப்படி தான் சந்தோஷமாக இருப்போம் எல்லாம் சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா. அதெல்லாம் கேட்டதுமே பகவான் நம்மளை பரித்தியஜிச்சு விடுவானோ சொல்லி தோணித்து ருக்மிணி தேவிக்கு. ரொம்ப பயமாயிடுத்து. அப்படியே நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்து, தேகமெல்லாம் அப்படியே விஷத்தை கொட்ட ஆரம்பிச்சு கொடுத்து, சொல்லவே முடியறதில்ல, பேசவே முடியறதில்ல, தொண்டையெல்லாம் தழுத்து போய் ருக்மிணி தேவி இப்படியே சோஷிச்சு போய்விட்டா. அந்த ருக்மிணி தேவியோட பிரணய கலகம் கண்டு ஆனந்திக்கணும் சொல்கிற இச்சையோடு தான் பகவான் இப்படியெல்லாம் பேசினான். பகவானுக்கு ருக்மிணி தேவி கிட்டக்க கோபம் இல்லை. ஆனால் ருக்மிணி தேவி நினச்சிக்கிறா, பகவான் ஒரு கால் நம்மக்கிட்ட கோபிச்சு விட்டானோ, பகவானுக்கு நம்மளை பிடிக்காக்கி ஆகிவிடுத்தோ சொல்லி நினைக்க ஆரம்பிச்சு விட்டா. இப்படியெல்லாம் நினச்சிண்டு ருக்மிணி தேவி பகவானுக்கு அதிருப்தி ஜனிச்சு கொடுத்தோம் நம்ம கிட்டக்க. ஆத்மவல்லபன் அல்லவா, ஆத்மவல்லபனுக்கு அதிருப்தி ஜனிச்சதுன்னா நமக்கு என்னதான் நிலை, நமக்கு பின்ன என்னதான் கதி சொல்லி ருக்மிணி தேவி நினைக்க ஆரம்பிச்சு விட்டா. இந்த விசாரதாரையில என்ன பண்ணுறது சொல்லி தெரியாக்கி அப்படியே குழம்பி நிற்கிறா. பதா சுஜாதேன நகாருணஸ்ரீயா புவம் லிகந்த்யஸ்ருபிரஞ்சனாசிதைः ஆசிஞ்சதி குங்குமரூஷிதௌ स्तनौ தஸ்தாவதோ முக்யதி துக்க ருத்தவாக் பதா சுஜாதேன நகாருணஸ்ரீயா அந்தர்பாகத்தில் அதிகரிச்சதான சிந்தை நிமித்தம் அப்படியே குழம்பி போயிட்டா. என்னெல்லாமோ ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா ருக்மிணி தேவி. பகவானுக்கு நம்மளை பிடிக்காக்க எடுத்தோம், பகவான் முன்னாடி இனி நிற்கணுமா, பகவானுக்கு சேவை பண்ணினா அவர் ஏற்றுக்க மாட்டாரா, நம்மளை பரித்தியஜிச்சு விடுவாரோ, அப்படிலாம் நிறைய தாட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் மனசில் வர ஆரம்பிச்சு கொடுத்து. அருணகாந்தியோடு இருக்கிற நகங்கள் காலில் அப்படியே தாழ பார்க்க ஆரம்பிச்சு விட்டா, பூமியை பார்க்க ஆரம்பிச்சு விட்டா ருக்மிணி தேவி. தலை தாழ்ந்து போயிடுது. காலோட நகங்களால் அந்த நிலத்தில் இப்படி கால் இப்படி தடவரா. என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலை. அந்த ஒரு டிப்ரெஸ்ட் ஆகிற சமயத்தில் வந்து ஒரு படபடப்பு வரத்தை நம்ம கையெல்லாம் இப்படி அமுத்திப்போம், காலெல்லாம் இப்படி ஆட்டுவோம், அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. காலால் பூமியில் இப்படி வரைக்க ஆரம்பிச்சு விட்டா ருக்மிணி தேவி. தன்னோட பிரியப்பட்ட பர்த்தாவுக்கு அதிருப்திக்கு பாத்திரமா ஆயிட்டோமே, அவரோட அதிருப்திக்கு பாத்திரமா ஆயிட்டோமே சொல்லி மனசு குத்துறது ருக்மிணி தேவிக்கு. அஞ்சன வியாப்தி அப்படியே கண்ணிலேருந்து தாரதாரியாக கண்ணீர் விழ ஆரம்பிச்சு கொடுத்து, கண்ணில் அழகாக மையெல்லாம் எழுதின்னு இருக்கா. கருத்து இருக்கக்கூடியதான அந்த கண்கள், கண்ணங்கரையில் இருக்கிற கண்கள்லேருந்து தாரதாரியாக கண்ணீர் வருது. அதெல்லாம் அஞ்சன் மஷி எல்லாம் அப்படியே இழுத்துண்டு வருது. தான் மாறிடத்துலேயும் அதே மாதிரி நெட்டிலையும் நிறைய குங்குமம் தரிச்சுருக்கா. கண்கள்லேருந்து ததும்பி விழக்கூடியதான அந்த ஜலம் அப்படியே மேலே விழுந்து அந்த குங்குமத்தை எல்லாம் நனைச்சுண்டு அதெல்லாம் தள்ளிண்டு போகிறது. பர்திரு பிரேமம் இல்லாதனால தலையில் வச்சுட்டு இருக்கிற பூக்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விழ ஆரம்பிச்சு கொடுத்து, கைகளில் போட்டுருக்கிற கங்கணம் எல்லாம் அப்படியே விழ ஆரம்பிச்சு கொடுத்து, கண்கள் எல்லாம் வெளியில் தள்ளி வர ஆரம்பிச்சு கொடுத்து, ஒரு அக்ஷரம் கூட பேசுறதுக்கு சக்தி இல்லாக்கி முகத்தையும் தாழ்த்திண்டு ருக்மிணி தேவி அப்படியே அழுதுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது சொல்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.